I'm K. Shakti Shravan and welcome to Credence Learning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா I am going to provide summary of the portrait of a lady. இந்த portrait of a lady லெசனை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தா குஷ்வந்த் சிங். குஷ்வந்த் சிங் தான் அவர் லைஃப்பில் நடந்ததை இந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரியில் அவர் மெயினாக யாரை பற்றி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கிராண்ட் மதர் அவரோட லைஃப்பில் என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க, அவங்களோட லைஃப்பில் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் இந்த ஸ்டோரியில் ஒரு ஜிஸ்ட் மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. அவங்க கிராண்ட் மதரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அவங்க எப்படி இவர் கூட வாழ்ந்தாங்க, அவங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, எல்லாத்த பற்றியும் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் குஷ்வந்த் சிங் இந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கம் ஆன், லெட்ஸ் see. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வில்லேஜ் லைஃப்பில் இந்த ஆத்தரும் அவரோட கிராண்ட் மதரும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றது. ஆத்தர் ஏன் வில்லேஜுக்கு போனார்? பிகாஸ் அவரோட பேரண்ட்ஸ் வந்து அவரை சின்ன வயசில் அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு சிட்டி லைஃப் வாழ போயிட்டாங்க. தே வாண்ட் டு ஏர்ன் ஃபார் தியர் ஃபேமிலி, ஸோ தே வென்ட் டு சிட்டி. அதனால் அவங்க வந்து அவங்களோட பையனை அந்த பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பாட்டி கூட அவர் எப்படி அவரோட சின்ன வயசை ஸ்பெண்ட் பண்ணாருன்றது தான் இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு இந்த ஆத்தர் குஷ்வந்த் சிங். என்ன சொல்கிறாருன்னா, அவர் பாட்டி வந்து அவர் 20 வருஷமாக பார்த்துட்ருக்காராம். அவங்க வயசானவங்களாகவும் முகத்தில் சுருக்கங்கள், அதாவது ரிங்கிள்டாகவும் தான் இருந்திருக்காங்களாம். அவங்கள வந்து நான் அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களாம் ரொம்ப அழகாக யங்காக இருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி அப்படின்ட்டு. அதை அவரால் நம்பவே முடியாது. பிகாஸ் அவரோட கிராண்ட் ஃபாதரோட ஃபோட்டோவை பார்த்துருக்காரு. அந்த ஃபோட்டோவில் அந்த கிராண்ட் ஃபாதருக்கு வந்து ஒரு 100 வயசு இருந்த மாதிரி அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து பெரிய டர்பன் கட்டி நிறைய தாடி வச்சிருப்பாராம். ஸோ அதனால அவருக்கு ஒரு 100 வயசு இருக்கும். அவருக்கு ஒய்ஃபோ பசங்களோ இருக்க மாட்டாங்க, நிறைய பேர பசங்க, அதான் கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சார். ஸோ இதனால தான் அவரோட கிராண்ட் மதர் வந்து ரொம்ப அழகாவோ அட்ராக்டிவாவோ சின்ன வயசில் இருந்திருக்க முடியாது அப்படின்னு அவர் நினச்சார். இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த ஆத்தர் வந்து சின்ன வயசில் ஹி வுட் பி கோயிங் டு ஸ்கூல். அந்த டைமில் அவரை ஹெல்ப் பண்ணி அவரை கலப்பி அவரை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது யாருன்னு பார்த்தா இந்த கிராண்ட் மதர் தான். இந்த கிராண்ட் மதர் காலையில் எந்திரிக்கும் போதே ப்ரேயர் சாண்ட் பண்ணுவாங்க. ப்ரேயர் சாண்ட் பண்ணுறது என்னது, மந்திரம் சொல்லிட்டு தான் அந்த ஆத்தரை எழுப்பவே போவாங்க. அவங்கள எழுப்பி அவங்களுக்கு வந்து அவங்கள அந்த ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு சப்பாத்திஸ் கொடுத்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான பென்னு, இங்க் பாட்டில், அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஸ்லேட்டு, சாக் பீஸ், இது எல்லாத்தையும் அவங்கள பேக் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த ஆத்தர் வந்து ஸ்கூலில் என்ன சொல்லி தருவாங்க, அந்த ஆத்தருக்கு மந்த்ராஸ், அந்த காலத்தில் வந்து இந்த மந்த்ராஸ்லாம் சொல்லி தருவாங்க இந்த ப்ரேயர்ஸ் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ் சொல்லி தருவாங்க. ஆல்ஃபபெட்ஸ்ன்றது நம்ம இங்கிலீஷில் படிக்கிற ஆல்ஃபபெட்ஸ் கிடையாது. அவங்க வந்து அவங்களோட ஊரில் படிக்கிற இந்த ப்ரேயர் ஆல்ஃபபெட்ஸ், அதாவது இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த டைமில் அந்த கிராண்ட் மதர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் வந்து டெம்பிளோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த டெம்பிளுக்குள்ளே இருக்க ஸ்கிரிப்சர்ஸ் அதை படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் படிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்கள சுற்றி நிறைய டாக் இருக்கும். அந்த டாகுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே ஸ்டேல் சப்பாத்திஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த சப்பாத்திஸை கொஞ்சம் கொஞ்சமாக போகிற வழியில் அந்த டாக்ஸுக்கு போட்டுகிட்டே போவாங்க. அந்த டாக்ஸும் அவங்கள ஃபாலோ பண்ணி அதை சாப்பிட்டுட்டே வரும். இந்த மாதிரி அவங்களோட டே டு டே லைஃப் வந்து டெய்லி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இதுகளில் வந்து ஒரு பிரேக் இருந்தது. அது எப்போனா, அந்த ஆத்தரோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட சன், அதாவது அந்த ஆத்தரையும் அந்த கிராண்ட் மதரையும் அவங்களோட ஊருக்கே கூப்பிட்டுக்கிட்டாங்க, அதாவது அந்த சிட்டி லைஃப்கே கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் த ஆத்தர் அண்ட் த கிராண்ட் மதர். இப்போ வந்து இந்த ஆத்தர் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டார். ஆஸ் அவர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போகிறதுனால அந்த கிராண்ட் மதரால் அவருக்கு படிக்க ஹெல்ப் பண்ண முடியல. பிகாஸ் அந்த இங்கிலீஷ் ஸ்கூலில் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க, இந்த வெஸ்டர்ன் சயின்ஸு, லா ஆஃப் கிராவிடேஷன், ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள், எர்த் ஏன் ரவுண்டாக இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி அவர் ஸ்கூலுக்கும் அவங்க பாட்டி கூடலாம் போக முடியாது. அவருக்கு வந்து ஸ்கூல் பஸ் வந்து அந்த ஸ்கூல் பஸ்ஸில் தான் அவர் போவார். அவங்கள எந்த டாகும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராது. அவங்களால எந்த சப்பாத்திஸும் எந்த டாக்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஒரு என்விரான்மெண்ட்டே மொத்தமாக மாறுது. பட் இந்த டைமில் அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீடிங் த டாக்ஸ் வந்து வில்லேஜில் ஃபீட் பண்ணாங்கல்ல, இங்கே வந்து ஷீ வில் ஃபீட் த ஸ்பேரோஸ். நிறைய ஸ்பேரோ இருக்கும், அந்த ஸ்பேரோக்கெலாம் சாப்பாடு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் நம்ம ஆத்தர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு வந்து ஸ்கூலில் மியூசிக் சொல்லி தராங்கம்மா, நான் அது கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறத வந்து அந்த கிராண்ட் மதர் கேட்டாங்க. கிராண்ட் மதருக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல. அவங்க ரொம்ப வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிட்டாங்க. பிகாஸ் அவங்க ஊரில் அவங்களோட ட்ரெடிஷனுக்கு மியூசிக்குன்றது வந்து
படிக்காதவங்க, பெக்கர்ஸ் இவங்களாம் தான் ஃபாலோ பண்ணுற வேண்டிய ஒரு இதுவாக இருந்தது. படித்தவங்க நல்ல வெல் டிசிப்ளின்டு பீப்புள் வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஸோ தட்ஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன். அவங்க வந்து இதை வந்து அவங்களுக்கு பிடிக்கல. பட் அவங்க வந்து இதை டிஸ்அப்ரூவ் பண்ணல. அவங்க பேரை அதை படிக்கட்டும் அப்படின்னு நினச்சி அவங்க விட்டாங்க, ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இதே மாதிரி அவங்க லைஃப் போயிட்டே இருந்தது. அவங்க லைஃப்பில் வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து அவங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணல. அவங்க வந்து அவங்க ஃபேட்டை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் இந்த ஆத்தர் வந்து வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு தனி ரூம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்குன்னு ஒரு தனி ரூம், அவருக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவரால் வந்து அந்த கிராண்ட் மதர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதே மாதிரி அந்த அந்த ஆத்தர் வந்து ஒரு நாள் ஃபாரினுக்கு கிளம்பிட்டார். எதுக்குன்னா அவரோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஸோ இந்த டைமில் வந்து எந்த ஒரு ஓல்டு மெம்பர்ஸாக இருந்தாலும் அவங்க கூட இருக்கணும், அவங்களோட கிராண்ட்சன் கிராண்டடர்ஸ்லாம் அவங்க கூட இருக்கணும்னு சண்டை போடுவாங்க. பட் அந்த கிராண்ட் மதருக்கு வந்து அந்த சென்டிமெண்டல் ஃபீலிங்ஸ் கிடையாது. அவங்க எமோஷ்னலி வெல். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள அக்செப்ட் பண்ணி அந்த ஆத்தரை வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் அவனை வந்து வழி அனுப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆத்தர் வந்து திரும்பி அவங்க ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆத்தரோட கிராண்ட் மதர் வந்து ஆத்தரை அழகாக வெல்கம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட் விமன் கிட்ட இருந்து ட்ரம்ஸ் வாங்கி பாடிக்கிட்டே அந்த ஆத்தரை வந்து இன்வைட் பண்ணுறாங்க வீட்டுக்கு. ஸோ இங்கே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, அந்த பாட்டி சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண 3 ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணாங்க. அது என்ன ஆக்டிவிட்டீஸ்னால், சாண்டிங் த ரோசரி ஆஃப் பீட்ஸ், மந்திரம் ஓதுவாங்க. கையில் இந்த மாலைலாம் வச்சுருப்பாங்கல்ல, மணி மாலை, அதை வச்சுட்டு அவங்க மந்திரம் ஓதுவாங்க. செகண்ட் ஒன் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங். அவங்க வந்து துணியை ஸ்பின் பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் வந்து துணி ஸ்பின் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்கானமிக் ஆக்டிவிட்டியாகவே இருக்குது. அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து ஸ்பேரோஸ்க்கு ஃபீட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேரோ நிறைய இருக்கும், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் இருக்கும். அந்த ஸ்பேரோக்கு வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அந்த ஸ்பேரோ இவங்க மேலே உட்காரும், இவங்க சொல்ல சொல்ல அதெல்லாம் கேட்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு ஹாப்பியஸ்ட் ½ அது. அவங்க மதியம் ஒரு ½ போல் இந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். இதெல்லாம் போக அந்த பேரனை வந்து நல்லா அந்த ஊருக்கு திரும்பி கூப்பிட்டாங்கல்ல, அந்த ஆத்தர் வந்ததுக்கப்புறம் அவங்க நல்லா வரவேற்றாங்க. பட் அதுக்கு அடுத்த நாள் அந்த பாட்டிக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அது ஒரு சின்ன இல்னஸ் தான் அப்படின்னு நினச்சாங்க. டாக்டரே கூட இது ஒரு சின்ன இல்னஸ் அப்படின்னு தான் சொன்னார். பட் அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு அவங்களோட லாஸ்ட் டைம் வந்துடுச்சு, அவங்களோட டைம் முடிய போகுதுன்ட்டு. ஸோ அன்றைக்கி அவங்க யார்கிட்டையுமே பேசலை, மந்திரம் ஓதிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க அந்த பெட்டில் படுத்துட்டாங்க. எல்லோரும் வந்து எங்கள் கூட பேசுங்கன்னு அவங்களோட கடைசி காலத்தில் வந்து அவங்கள வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க எதுவுமே பேசலை, மந்திரம் ஓதிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க கையில் இருந்த அந்த மணி மாலை விழுந்துருச்சு. திஸ் மீன்ஸ் தட் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ த பார்ட்டி இஸ் டெட். ஸோ இப்போ எல்லோரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க, இந்த பாட்டி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ போக போக என்ன ஆகுதுன்னா, அந்த பாட்டியை வந்து கிரெமேட் பண்ணாத, அந்த பாட்டியை புதைக்கணும் இல்லை எரிக்கணும்ல அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி அவங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்களை கொஞ்சம் நேரம் ஒரு ரூமில் வைக்கிறாங்க. ரூமில் அந்த வெரண்டா சைடில் வைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் வெளியே இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெளியே போயிட்டு வந்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பாட்டியோட பாடியை சரவுண்ட் பண்ணி thousands ஆஃப் ஸ்பேரோஸ். அந்த ஸ்பேரோஸ் வந்து அந்த பாட்டியோட டெத்தை வந்து மோன் பண்ணுது. அவங்க அந்த பாட்டி இறந்துட்டாங்கன்றதுக்காக அந்த ஸ்பேரோஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுது. ஈவன் தோ அந்த பாட்டியோட மருமகள், அதாவது அந்த ஆத்தரோட மதர் வந்து இந்த பேர்ட்ஸுக்கெலாம் வந்து பிரெட் கிரம்ஸ் போட்டாலும் அது சாப்பிடல. ஸோ அந்த பாட்டியை வந்து புதைக்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த பாட்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் எல்லா பேர்ட்ஸும் அந்த பாட்டியை ஃபாலோ பண்ணியே வருது. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு காட்டுற அந்த சின்ன அன்பு தான் அவங்க லைஃப்பையே மாற்ற போகுது. அந்த பாட்டிக்கிட்ட வந்து அந்த ஆத்தரோ இல்லை அந்த ஆத்தரோட ஃபேமிலியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க இறக்கும் போது இவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். நம்ம இவ்வளோ நாளாக இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இவங்க ஹாப்பியாக தான் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு 5 அறிவு ஜீவன் சச்சஸ் ஒரு பேர்டுக்கு அந்த பாட்டி மேலே இவ்வளோ லவ் இருக்குன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏன் இல்லை? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தயவு செஞ்சு உங்களை சரௌண்டிங்கில் இருக்க எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுங்க. அன்பு ஒன்று தான் நான் அதை. தேங்க்யூ.